வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க ஆண்களுக்கு மறைமுக பிரச்சனை அதை பற்றி பேச போகிறோம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது. இது இப்போ சமீப காலமாக பல பேர் மறுபடியும் திரும்ப திரும்ப கேட்ட கேள்விகள் தான். சுய இன்பம் செய்கிறது சரியா தவறா? அது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸு நம்ம சேனலில் இருக்குது. பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் ஒரு சில கேள்விகளோடு சேர்ந்துருக்கு. சுய இன்பம் பண்ண பிறகு விதைப்பை வலிக்குது, சுய இன்பம் பண்ண பிறகு அடிவயிறு வலிக்குது, சுய இன்பம் பண்ணி முடித்த பிறகு எனக்கு ஒரு 2 நாள் ஆனாலுமே அந்த டயர்னஸ் இல்லை, சுய இன்பம் பண்ண பிறகு எனக்கு ஒரு மாதிரியா அதாவது எழுச்சியே இல்லை, அந்த சுய இன்பம் பண்ணேனாக்கா 3 நாள் 4 நாள் ஆனாலும் எழுச்சி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, சுய இன்பம்லாம் நான் முன்னாடி பண்ணேன்னா ஒரு 10 கால் மணி நேரத்துலேயே திரும்ப எழுச்சி வரும், ஆனால் இப்போ எழுச்சி இல்லை, சுய இன்பம் பண்ணணும்னு நினச்சாலுமே இப்போ எனக்கு உடல் ரீதியாக நிறையா பயம் வருது, சுய இன்பம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் விதைப்பை வலிக்குது. இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இது உங்களுக்காக தான் இந்த வீடியோவே. சுய இன்பம் செய்கிறது சரியா தவறா? சுய இன்பம் செய்கிறது சரியானது தான். அந்த சுய இன்பம் அப்படின்றது அதிகமாக இருக்கக்கூடாது. வயது அதிகரிக்க சுய இன்பம் குறைவாகவே இருக்கணும். இப்போ இந்த சுய இன்பம் செய்யக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 13 வயதுக்கு மேலே 14 வயதுக்கு மேலே தான் இந்த சுய இன்பம்ன்றது ஆரம்பம் ஆகும். இந்த 13, 14, 15 இந்த டீனேஜ்லலாம் நம்மளுடைய எல்லா உடல் உறுப்புகளும் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா உடல் உறுப்புகளும் வளர்ச்சி அடையும் போது எந்த பாதிப்பும் எந்த ஒரு ஆண்மகனுக்கும் வராது. பட் 20 வயது தாண்டி 22 வயதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அதனுடைய பாதிப்பு உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகையும் அது செயலிழக்க ஆரம்பிக்கும். அப்போ சுய இன்பமே பண்ணவே கூடாதுன்னா தாராளமாக சுய இன்பம் பண்ணலாம். இப்போ மாதத்துக்கு, அதாவது அந்த வயது குறைவாக இருக்கும்போது மாதத்துக்கு 20லேருந்து 30 முறை பண்ணவங்க வயது அதிகரிக்க மாதத்துக்கு 15 முறை பண்ணணும். இப்போ ஒரு 20 வயசு ஆயிடுச்சுனாக்கா மாதத்துக்கு ஒரு 8லேருந்து 10 முறை தாராளமாக பண்ணலாம். 22 வயசு ஆச்சு, 30, 25 வயசு ஆச்சுன்னு சொல்லும்போது மாதத்துக்கு 5 முறை, மாதத்துக்கு 4 முறை, மாதத்துக்கு 3 முறை, 15 நாளைக்கு ஒரு முறை. ஏன்னா 25 வயசை தாண்டிட்டோம்னாலே குறைவாக வச்சுக்கிறது தான் நல்லது. அப்போ தான் நம்மளை நம்பி வரக்கூடிய பார்ட்னர் திருப்தியாக இருப்பாங்க. இப்போ அதிகமாக சுய இன்பம் செஞ்சுட்டேன், எனக்கு இதனால் ஏதாவது தவறுதல் ஏற்படுமா அப்படின்னாக்கா, உங்கள் உடம்பு நல்லபடியாக இருக்குது அப்படின்னாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு சில பேருக்கு, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுய இன்பம் பண்ண உடனே ஒரு 25 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 22, 23, 24, 25 வயசு தாண்டி ஒரு சில பேருக்கு 30 வயசுக்கு அப்புறம் உடல் அதிகமாக சோர்வு ஏற்படும். அப்போ அதிகமாக சோர்வு ஏற்படும் போது நம்மளுடைய ஹார்மோன் சரியான முறையில் நம்ம உடம்புக்கு கிடைக்காத விஷயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஹார்மோன் பிரச்சனை உற்பத்தி ஆகுதுன்னாக்கா உடம்புல பலகீனமாக இருக்குது. அப்போ டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் குறைபாடாக இருக்கலாம். இல்லாட்டினாக்கா பொதுவான குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல இரும்பு சத்து குறையுது, அதாவது நம்மளுடைய ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு நாளைக்கு மாஸ்டர்பேஷன் பண்ணேங்க, 2 நாள் எனக்கு ரொம்ப டயர்னஸாக ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு காலையில் நான் குளிக்கிறக்கும் போது நான் பண்ணேன், காலையிலேருந்து மத்தியானம் சாயங்காலம் வரை அப்படியே ஒரே ஒரு மாதிரியா உடல் அலுப்பாகவே இருக்குது, ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இல்லை அப்படின்பாங்க. அப்போ 2 காரணம் இருக்கலாம். முதல் காரணம் ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கலாம். 2வது காரணம் அதிகப்படியான ஹார்மோன் சுரப்புகள் குறைவாக இருக்கலாம். 3வது முக்கியமான காரணம் நரம்பு அதிகப்படியான தளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ சுய இன்பம்ன்றது வயதாக குறைச்சிக்கிட்டே வர்றது தான் நல்லது. அப்போ அந்த குறைபாடு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான மருத்துவம் எடுத்துக்கிட்டோம்னா சரியாயிடும். இப்போ ரொம்ப நரம்பு தளர்வு ஏற்படுதுன்னு சொல்லும்போது கண்டிப்பான முறையில் அதை கவனிக்கணுங்க. திருமணத்துக்கு முன்னாடியே அதிகப்படியான உடல் உளைச்சல் ஏற்படுது, மன உளைச்சல் ஏற்படுது. ஒரு முறை என்னுடைய வெளியில் ஏறிடுச்சு அப்படின்னாக்கா உடல் ரொம்ப சோர்வு ஏற்பட்டு ஒரு மாதிரி தூங்குனா நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நான் சொன்னேன் ஒரு சில டெஸ்ட் எடுத்துகிட்டு அது சரியாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பான முறையில் அது தேவையான மருந்துகளை எடுத்து சரி பண்ணிக்கணும். இப்போ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு சில பேருக்கு வெளியில் வந்த பிறகு வலி ஏற்படும். அப்போ அந்த வலி ஏற்படுதுனாக்கா நிறையா காரணம் இருக்குது. இந்த டெஸ்டிக்கலில் அதாவது விதைப்பையில் வலி ஏற்படுறதுக்கு பல காரணம் இருக்குது.
அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கிறத வந்து முதல்ல என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்படி வலி வருது அப்படின்னாலே கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து உடனே வந்து அந்த மருத்துவத்தை என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்து அதை சரி பண்ணிக்கல அப்படின்னாக்கா பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போ விதைப்பை வலி வந்துருச்சுனாலே கண்டிப்பான முறையில் உடனே வந்து ஒரு மருத்துவரை பார்க்குறது நல்லது. இதுக்கு நிறையா மருந்துகள் இருக்குங்க. நம்ம நாட்டில் வந்து சித்த மருத்துவத்தில் அதிகப்படியான மருந்துகள் இருக்குது. ரொம்ப சூப்பராக இதை சரி பண்ணலாம். இது பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நிறைய மருந்துகள் வந்து இருக்குது, அதனால் பயப்பட தேவையில்லை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் எந்த கைப்பழக்கமும் பண்ணலை, எதுவுமே பண்ணலாம், ஆனால் எனக்கு வந்து விதைப்பை வலி ஒரு மாதிரியா வந்து ஒரு அழுத்தம் கொடுத்த மாதிரியே இருக்குது அப்படின்பாங்க. இதுக்கு வந்து காரணம் வந்து நிறைய இருக்கலாம். அதாவது விதைப்பை வலி அப்படின்றது அது ஒரு விதமாக இருக்கும். ஆனால் விதைப்பை பக்கத்தில், அதாவது நம்மளுடைய அடிவகுறில் உடல் உறுப்புகளில் வேற எங்கேயாவது வந்து வீக்கமோ பாதிப்போ இருந்தாலும் அதனுடைய தாக்கம் விதைப்பை வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போவும் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அது விதைப்பை வலிதானா, அப்படி இல்லைனாக்கா வேறு எதுவும் உடல் உறுப்புகள் வலி இருக்கா, இல்லை நம்ம அந்த விதைப்பை வழியாக போகக்கூடிய நரம்புகளில் எதுவும் வந்து வலி ஏற்படுதா. ஏன்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வலது காலோ இடது காலோ ஏதாவது ஒரு பக்கம் நரம்புகள் இழுத்து இருந்தாலும், அதாவது சுருண்டுச்சு இழுத்துருக்கு அப்படின்னாலுமே இந்த விதைப்பைகள் வலி வர்றது இயல்பான விஷயம். ஆனால் அது விதைப்பை வலி கிடையாது. விதைப்பையினோட அந்த வலி வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஆனால் வலி வேறு இடத்துல இருக்கும். விந்து வெளியில் வந்த பிறகு வலிக்குது அப்படின்னா அது கண்டிப்பான விதைப்பையோடைய வலின்னு அர்த்தம். அதுக்கு உண்டான மருந்தை உடனே எடுத்துக்கிட்டோம்னா அது சரியாயிரும். அது அப்பப்போ தானே வலிக்குது அப்படின்னு விட்டோம்னாக்கா குழந்தை பிறக்கிறதுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். சரி, இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே மருந்துகள் இருக்குன்னா நிறைய மருந்துகள் இருக்குது. பயப்படணுன்னே அவசியம் இல்லை. எனக்கு ஒரு முறை கைப்பழக்கம் பண்ணால் அடுத்த முறை வந்து எனக்கு விரைப்புத்தன்மையே இல்லை, தளர்ந்து போயிடுது. எனக்கு விரைப்புத்தன்மை வர்றது மட்டும் கிடையாது, உடல் ரீதியாக ரொம்ப பாதிப்பு ஏற்படுது, ரொம்ப சோர்வு ஏற்படுறேன் அப்படின்னா அதுக்கு மருந்துகள் இருக்குது. அதை வாங்கி சாப்பிடும்போது சரியாயிடும். விதைப்பை வலி வருதுன்னா கண்டிப்பான முறையில் உடனே கவனிக்கணும். மற்ற விஷயங்கள் கூட நீங்கள் வந்து 1 மாதம் 2 மாதம் ஆற விட்டு கூட நம்ம, ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கலாம், வெளியூர்களில் இருக்கலாம், ஊருக்கு வந்த பிறகு தான் அது கவனிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது நம்ம அதை வந்து தாமதப்படுத்தினாலும் அதை வந்து உடனே சரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த விதைப்பை வலி வந்துருச்சு அப்படின்னா உடனே அதை சரி பண்ணணும். அப்படி சரி பண்ணலாம் அப்படின்னாக்கா பெரிய ஆபத்தில் தாங்க முடியும். சரி, இப்போ 3வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எனக்கு கைப்பழக்கம் அளவுக்கு அதிகமாக பண்ணி அது பண்ணாதான் தூக்கம் வருது அப்படின்னு நிறைய ஆண்கள் சொல்லியிருக்கீங்க. அது பண்ணாதான் தூக்கம் வருதுன்னா முதல்ல அதை நீங்கள் மாற்றுறது சரி பண்ணணும். அதை மாற்றுறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை தான் நீங்கள் செய்யணும். ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடுகளில் வந்து அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டே இந்த ஒன்று தான் இருக்கும். 10லேருந்து 12 மணி நேரம் வேலையோடைய செயல்பாட்டில் இருப்பாங்க. சாப்பிட, தூங்க, வேலை பார்க்க, அந்த குறிப்பிட்ட டயத்தில் வந்து ஃபோன் வந்து அதாவது பார்த்துக்கிட்டே இருக்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பெரும்பாலும் நபர்கள் பார்த்திங்கனாக்கா சுயன்பம் பண்ணால் தான் அந்த தூக்கம் அப்படின்றது வருது அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா மன ரீதியாக அவங்க தான் அதை சரி பண்ணிக்கணும். என்ன காரணம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வயது குறைவாக இருக்கும்போது நீங்கள் 10லேருந்து 20 முறை பண்ணால் கூட உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. வயது அதிகரிக்க இந்த 10ன்றது வந்து 8ஆக மாற்றணும், 6ஆக மாற்றணும், 5 முறையாக மாற்றணும், 4 முறையாக மாற்றணும், வாரத்துக்கு 1 முறை, அந்த மாதிரி கண்டிஷனுக்கு வர்றது நல்லது. 20 வயசு 25 வயசு தாண்டிடுச்சுனாலே வாரத்துக்கு 1 முறை, 26 27 வயசு தாண்டுதுனாலே 10 நாளைக்கு 1 முறை, 30 வயசு தாண்டிடுச்சுனாலே மாதத்துக்கு 1 முறையோ 2 முறை எடுத்துக்கிறது நல்லது. இப்போ சுயன்பமே சுத்தமாகவே பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த பண்ணாமல் இருந்தாலும் பல பிரச்சனைகள் வரும். மன ரீதியான குழப்பம், மன அழுத்தம், வேறு பக்கத்தில் நம்ம திசை மாறிடும். அப்போ சுயன்பம்ன்றது தாராளமாக பண்ணலாம். வயது கூட 30 வயதுக்குள்ளே திருமணம் ஆயிரும் பெரும்பாலும். அப்படி ஆகாத பட்சத்தில் மாதம் 2லேருந்து 3 முறை நம்மளுடைய மைண்ட் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு அந்த இன்பம்ன்றதும் நம்ம உடல் ரீதியான எல்லா உடல் உறுப்புகளும் புத்துணர்ச்சி அடையும். சுயன்பம் செஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா எல்லா உடல் உறுப்புகளும் புத்துணர்ச்சி அடையும். அது செய்யாமல் இருந்தோம்னா மன ரீதியாக பல குழப்பங்களும் மன ரீதியாக பல அழுத்தமும் வந்துடும். அப்போ செய்யாமலும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் செய்யக்கூடாது. வயது அதிகரிக்க குறைக்கணும். வயது குறைவாக இருக்கும்போது எந்த தப்பும் கிடையாது. இப்போ நம்மளே இருக்கோம், வயது குறைவான நேரத்தில் ஒரு வண்டி கிடச்சிச்சின்னா நல்லா வேகமாக போகிறது, கையை விட்டு ஓட்டுறது, சாகசம்லாம் பண்ணி காமிப்போம். வயது கூட பொறுப்புகள் வர என்ன செய்வோம், வேகன்றது குறைஞ்சிரும். நமக்குள்ளே ஒரு பயம் வரும், சம்மந்தமே இல்லாத பயம் வரும். வேகமாக போனால் அது ஆயிருமா இது ஆயிருமான்ற மாதிரி பல தொந்தரவுகள் வந்து ஏற்படும்.
அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றிக்கணும். எந்த ஒரு ஆண்மை குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் மருந்துகள் இருக்குது, பயப்படணுன்னே அவசியம் இல்லை. 48 நாள்லேருந்து 90 நாள் சாப்பிடும்போதே உங்களுக்கு பழைய நிலைமைக்கு வந்துடும். அதுக்குண்டான மருந்துகள் நம்மக்கிட்டே நிறைய இருக்குங்க. வேணும் அப்படின்றவங்க தொடர்பு கொள்ளலாம். சரி, இப்போ நம்ம நிறைய விஷயம் பேசணும். அதாவது டயர்ட்னஸ் ஆகுது, ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே டல்லாக ஃபீல் பண்ணுறேன். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், முதல்ல நம்ம ஹார்மோன் பிரச்சனை இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹீமோகுளோபின் பிரச்சனையாக இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ரெண்டும் நல்லா இருக்குன்னாக்கா நரம்பு ரீதியான பலகீனம் வந்திருக்கலாம். அப்போ அதுக்கு உண்டான மருந்துகள் கொடுத்தா சரியாயிடும். ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதிகமாக பண்ணக்கூடாது. அப்படி அதிகமாக பண்ணோம்னாக்கா அதுக்கு தேவையானதை மன ரீதியாக பக்குவப்படுத்திக்கிட்டு கண்ட்ரோல் கொண்டு வர்றது நல்லது. மூணாவது விஷயம், விதைப்பை வலி வருது, விந்து வெளியில் வந்துருச்சு, கைப்பழக்கம் பண்ணி விந்து வெளியில் வந்தாலே விதைப்பை வலி வருதுனாக்கா உடனே மருத்துவரை பார்க்குறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் பெரிய பிற்காலத்தில் குழந்தை பிறப்புக்கு பெரிய தடைபடாக இருக்கும். நாலாவது விஷயம் அது அளவுக்கு அதிகமாக அது அடிக்டாகவே இருக்கிறது. பண்ணாதான் தூக்கம் வருது அப்படின்னாக்கா அது உடல் ரீதியாக அது நல்லது கிடையாது. உங்கள் ஜென்ரேஷன், உங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன் நல்ல பலமான ஒரு உடல் அமைப்பு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த உடல் அமைப்பை வச்சு நீங்கள் தேவையான அளவுக்கு உங்களுடைய இன்பத்தை காணலாம். பட் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க. இது பல பேர் புரிஞ்சிருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னாக்கா, நான் ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணுவேன், 4 முறை பண்ணுவேன், நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த நல்ல ஒரு பலமான உடல் அமைப்பு உங்கள் உடம்புல இருக்குது. உங்களுடைய உடம்பு அளவுக்கு அதிகமாக பாதிப்புகள் ஏற்படும் போது உடல் ரீதியாக உறுப்புகள், அவங்களுடைய தசைகள், தோல்லேருந்து எல்லாமே மாறும். தோல் வயதான தோல் அமைப்பு வரும். தசைகள்லாம் பார்த்திங்கன்னா இறுக்கம் இல்லாமல் சுருக்கம் அடைய ஆரம்பிக்கும். நரம்புகள் பலகீனம் அடைய ஆரம்பிக்கும். ஆனால் உங்கள் ஜென்ரேஷன், நீங்கள் உற்பத்தி பண்ணி வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் பார்த்திங்கனாக்கா பல விளைவுகள் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, மாற்றிக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்களில் மறைமுகமான விஷயங்கள் தெரியலைன்னா தாராளமாக 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதை கேட்டால் தப்பாயிருமோ, இதை யார்ட்டாவது நம்ம கேட்க முடியுமா, கேட்கக்கூடாதா, கேட்குறது சரியா, கேட்குறது தப்பா அப்படின்னு பல பேர் கேட்கவே மாட்டாங்க. யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தாராளமாக 4 பேர் உங்கள் கூட சுற்றாறு இருக்கக்கூடிய நண்பர்கள், நல்லபடியாக பழகக்கூடிய நண்பர்கள்ட்ட இந்த மாதிரி இருக்குது, இது சரியா தவறா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பெரிய விஷயம். மறைமுகமாக இருக்கிறது மறைமுகமாகவே போயிடக்கூடாது. பிரச்சனைகள் இருந்தால் வெளிப்படையாக பேசி அதை சரி பண்ணிக்கிட்டால் தான் உங்களுடைய வாழ்க்கை பல பேர் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும். இல்லைன்னாக்கா பல பேர் கேலி செய்யக்கூடிய அளவுக்கு மாறிடும். சரிங்களா? சரி, கண்டிப்பான முறையில் நான் சொல்லியிருக்க நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.